நாம் பார்க்க போகும் பதிவு ஆலயங்களும் மனிதனுடைய மனமும். மனிதனுடைய மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கோசம்தான் நம்ம நாட்டு பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஆலயங்களை எழுப்பி உள்ள சிலைகளை விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணினாங்க. நம் நாட்டு ஞானிகள் அருளாளர்கள் அருளை சர்வகாலமும் ஆள்பவர்கள், அதனால் அருளாளர்கள் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு நினச்சாங்களோ தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உள்ளே போய் அகத்துக்குள்ள அந்த தெய்வத்துடைய உருவத்தை, அதற்குண்டான அந்த மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து கேட்டு வெளியே வந்து இந்த பிரபஞ்சத்தில் அதை அப்படியே கரைச்சி விட்டுட்டாங்க. அது சர்வகாலமும் இந்த பூமியை வலம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு ரேடியோ சிக்னலை ரிசீவர் வச்சு இழுக்கிறோம் இல்லைங்களா, கேட்குறோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்க பார்த்து அந்த இறை சன்னதி இருக்கு இல்லைங்களா, அது முன்னாடி நின்று அந்த உருவத்தை நல்லா உள்வாங்கி அந்த நெத்தி பகுதியில் சர்வகாலம் நினைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்க பார்த்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த உருவம் கரைஞ்சி அருவமாக ஆகி சிறு கீற்று போல் ஒளி உண்டாவதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே நிலையில் பழக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த இறை தரிசனத்தை நம்ம உள்ள அகத்தில் பார்க்கலாம். ஒரு ஆலயம் சரியான முறையில் மந்திர உச்சாடம், அபிஷேகம், ஆராதனை செஞ்சாங்கன்னா அந்த பீடம் இருக்கு இல்லைங்களா, அந்த பீடத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டாகி அந்த ஆற்றல் மேலே கலசம் இருக்குது இல்லைங்களா, அந்த கலசத்தில் சிறு தோரம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது வழியாக இந்த ஆகாயத்தில் போய் கலக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு வருதுன்னு வச்சுங்க, அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பேராற்றல் அந்த கலசம் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக அந்த தோரம் வழியாக அந்த பீடத்துக்கு சர்வகாலம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து மனிதனுடைய மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் கேட்பீங்க, எங்கே அங்கே போய் நின்ன உடனே தான் தேவையில்லாத சிந்தனைகள், பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வந்து நிற்குது, எப்படி மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியலையேன்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு சின்ன டெக்னிக் தான். இப்போ நம்ம ஒரு பிடிச்சமான இடத்திற்கு போகிறோம், இல்லை பிடிச்சமானவங்களை பார்க்குறதுக்கு பார்த்து அப்போ அந்த உள் உணர்வுகள், அந்த நரம்புகள் எல்லாம் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா உணர்வுகள். அதே போல் இந்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவனை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்க மேலே அந்த அன்பு வச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உணர்வுகள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகள் வருவதற்கு உண்டான ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்களால் வெளியே பார்த்தா காமம், இந்த கண்களால் உள்ள அகத்துக்குள்ளே பார்க்க வச்ச தவம், இந்த கண்களால் வெளியே பார்த்தா மனம் எழும், இந்த கண்களால் உள்ள அகத்துக்குள்ளே பார்த்தா மனம் அடங்கும். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எதற்கோ வந்து நம்ம முயற்சி பண்ணுறோம், அதில் வந்து வெற்றியும் அடையிறோம். இதுக்கும் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்குமே. செஞ்சு பாருங்களேன்.